அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணா வணக்கம். தமிழர்களே அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. அண்ணா உங்க பேரு, நம்ம பண்ணையோட பேரு, நம்ம பண்ணை அமைந்திருக்கிற இடத்தோட முகவரி சொல்லுங்கண்ணே. அண்ணா நம்ம பேர் மணிங்கண்ணா. நம்ம பண்ணையோட முகவரி சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம். தலைவாசல் பக்கத்தில் நாவக்குறிச்சி கிராமம்னா பஸ் வசதி இருக்குது. நம்ம ரோட்டு ஓரத்தில் பைக்கில் வந்தால் ரோட்டு ஓரத்தில் நம்ம காடு அம்மன் கல்யாண மடம். கிழக்கு இருந்து வந்தால் கூட்டு ரோடு பக்கத்தில், கள்ளக்குறிச்சி சைடு இருந்து வந்தால் கூட்டு ரோடுக்கு பக்கத்தில், சின்ன சேலத்துக்கு பக்கத்தில், மேற்கு இருந்து வந்தால் சேலம் ஆத்தூருக்கு பக்கத்தில் நம்ம இடம்னா. காய்கறி மார்க்கெட்டு சென்ட்ரல் பிளேஸ். ஆனால் நம்ம பார்க்க போகிற மாடு வந்து ஜெர்சியில் ஒரு 3வது டைப்பில் நல்லா கிளி கும்பு டைப்பில் அமைஞ்சிருக்குது. சுழி சுத்தம் மாட்டில் தப்பு இல்லை. நடுமுது சுழி பேசப்படி கரை வந்து 22 லிட்டர் கரை சொல்லியிருக்கோம். நம்ம கஸ்டமருக்கு 17 to 18 லிட்டர் கரை சொல்லி கொடுக்குறோம். இதுக்கு நம்ம சொல்கிற வேலை 79 ரூபா வேலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். நம்ம கேரண்டி கொடுக்குறது என்னன்னா 4 காம்புக்கு உதைக்கிறது பூத்தளத்து கேரண்டி. காம்பில் பால் இல்லைனா கண்ணு போட்டனைக்கே சொல்லிப்போம். மாடு தீனி தப்பு திங்கன்னா 2 நாளில் சொன்னதாக எதுவும் 10 நாளைக்கு சொன்னால் ஏற்றுக்கணும்னா அது மாதிரி பால் வந்து நம்ம தீனி கொடுக்குற அளவுக்கு பால் கேரண்டியில் மித்தது கேரண்டி. பூத்தளத்துக்கு உதைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி. பேசப்படிக்கு நல்லா இருக்கும், குணமும் நல்லா இருக்கும், மடிக்க நல்லா ரெட்டை பையில் நல்லா மடி ஓட்டுற மாதிரி. சரி, நான் கண்ணு போடுறதுக்கு எவ்வளோ நாள்? ஆனால் கண்ணு போட எனக்கு 1 வாரத்தில் கண்ணு போட்டுருணும் உறுதியாக. சரி, இதெல்லாம் பால் ஒரு சரியான பால் இவ்வளோ பால் வரும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நல்லா தீனி கொடுத்து செல்வாக்காரன் 20 லிட்டர் கறங்கன்னு நம்ம கஸ்டமர்கிட்ட 17 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம சொல்கிற வேலை 79 வேலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற மாதிரி ரெட் சிந்தி கிராஸ்னா ஜெர்சிலிங் கிராஸு, ரெட் சிந்திங் கிராஸு. கண்ணு 2வது கண்ணு 6 பல்லேருந்து கடைப்புல் முளைப்பாக இருக்குது. சுழி பாருங்க, அருமையான சுழி. நெத்தியில் ஒரு சுழி, அதே மாதிரி நடுமுதுல ஒரு சுழி. நல்லா மாட்டில் ஹெவி சைஸான மாடு. எண்ணூற்றி நல்லா நீரோட்டமான மாடு. நல்ல குணமான அருமையாக இருக்குமா. 2 பேரும் உட்காந்து கறந்துதான் மாடு. கிராஸ் மாடு உதைக்கும் அப்படின்னு நினைக்கணும்னா பாருங்க, நல்லா குணமான அருமையாக இருக்குது. மாடு நல்லா முட்டிகள் இருந்து மரவரில் நல்லா மடிக்கால். 2 நேரம் ஒரு தலைச்சனுக்கு ஒரு 5 லிட்டர் கரை வந்துன்னா இந்த கண்ணுக்கு ஒரு 17 சொன்னாங்க. நம்ம கஸ்டமருக்கு ஒரு 15 to 16 லிட்டர் கரை சொல்லி கேரண்டி சொல்லி கொடுங்க 2 நேரமும். இதெல்லாம் வாங்கிட்டா ஒரு 10 கணக்கு நம்ம வச்சுக்கலாம். நான் பயப்படுத்தாவில் இளம்பொருள் தான். அதோட ஃபேட்டஸ்னப்பு மெயினாக நல்லா இருக்குமா. 40 ரூபா 42 ரூபா டெஸ்ட் வரும். வெயில் மழைக்கு நல்லா இருக்கும். இந்த மாடு எதிர்ப்பு சக்திக்கும் நல்லா உகந்ததாக இருக்கும். கருப்பலை மாடு வச்சுருக்கோம். இது மாதிரி மாடு 2 மாடு இருந்ததுன்னா 10 கருப்பலை மாட்டுக்கு வந்து பால் அதில் சலசலம் தண்ணியாட்டம் வர்றதுக்கு இது வந்து ஈக்குவல் பண்ணி ஃபேட் எசர்ப்பு நல்லா இருக்குமா. அதே மாதிரி வீட்டு யூஸுக்கு பால் எடுக்கிறவங்களுக்கும் நல்லா தடிப்பாக நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குமா இந்த மாடு. ஆனால் இப்போ பார்க்குற மாடு வந்து பிஸ்கட் கலரில் ஆசு கொம்பு கிளி கும்பலாக அமைஞ்சிருதுன்னா இது ஈத்து மாடு மாதிரி இருக்கும். 4 பல்லு தலைசங்கன்னு. ஆனால் காம்பெல்லாம் மடிக்கால் சோவெல்லாம் ஈத்து மாடு மாதிரி நல்லா இருக்குன்னா இது பேச பிடிக்க நல்லா இருக்கும். தலைச்சனிக்கு இந்த மாடு ஒரு 7 14 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னா நல்ல ஜாதி பீடான மாடு. அழகாக குழி நெத்தியில் முட்டைக்கண்ணில் குழி நெத்தியில் இருக்குதுன்னா சுழி அழகான ஏறும் சுழி இருக்குது. பேச பிடிக்க நல்லா இருக்கும். அதே மாதிரி காம்போலம் மடிக்க நல்லா இருக்குது. இந்த கண்ணுக்கு கேரண்டியாக பால் 7 கறவை ஈஸியாக வருமா. நல்ல குணமான நல்லா இருக்குது. மடி கூச்சல்ல காம்பு 4 காம்பு நல்லா ஒப்பா இருக்குது. நடையில் உரம் பாருங்க, போனால மடி சோவெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் பண்ணையில் பெரிய பெரிய பண்ணலாம் ஹச்சப்பு நிறைய இருக்குன்னா அதெல்லாம் நேரம் 10 12 கறக்கூடிய மாடு. அது உள்ள மாடு பண்ணை பக்கம். இது உள்ள மாடு நல்லா கிராஸ் பீரியில் செவலையில் இது மாதிரி 2 மாடு 3 மாடு இருந்தால் அதை பால் கலந்து ஊற்ற போகும்போது நல்லா நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபேட் எசர்ப்பு நல்லா கிடைக்கும். அதோட மட்டும் இல்லை, லிட்டருக்கு 3 ரூபா 4 ரூபா நார்மலாக ஏற்கனவே அவங்க கருப்பலை மாடை ஊற்றிட்டு இருந்தது. நம்ம இந்த மாதிரி மாடு 2 3 மாடு அதில் போட்டு கலந்து ஊற்றும் போது ஒரு லிட்டருக்கு குறைஞ்சபட்சம் 3 ரூபா நமக்கு வந்து லாபகரமாக இருக்கும். ஆனால் இந்த மாடு நம்ம சொல்கிற வேலை 67 ரூபா வேலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். 4 பல்லு தலைச்சனில் நல்லா பெருங்கடையிறான். நல்லா உடம்பு கணத்தில் சுழி சுத்தத்தில் மாட்டில் எந்த தப்பில் இன்னும் கண்ணு போடணும் 10 நாள் ஆகும். நல்லா ரெட்டை பையில் நல்லா மாட்டில் நல்லா ஹெவி சைஸான மாடு. பார்க்குறதுக்கு ஒரு லட்சுமி கிளாஸான மாடு. அதாவது நம்ம நான் பால் இப்போ தான் மாடு வாங்கி பால் பீச கற்றுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இது உள்ள மாடு வாங்கி நம்ம பால் பீசி பழகிக்கலாம். குணமான நல்லா இருக்கும். நடவுத்துறை மலை முருகா ஐயப்பா எந்த குறையில் நல்லா கெடேரிங்க போட்டு நேரம் அவர் வந்து அப்பா இன்னும் 10 மாடு வாங்கி மகாராஷ்டிரா பட்டி பெரி நல்லா இருக்கணும். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்கோயிலேருந்து வர்றேன். இந்த மாடு வாங்குறதுக்காகத்தான் வந்து அங்கேருந்து மெனக்கட்டு அண்ணன் மணியன் வாங்கின சந்தோஷம் எனக்கு மனசுக்கு கொடுத்துருக்கு. விலையெல்லாம் பரவாயில்ல, நான் கேட்ட ரேட்டுக்கே கொடுத்துட்டாங்க. திருப்தியா இருக்கு சார். இப்போ ஒரு கிராஸ் பீரியடான மாடுனா 4 பல்லு தலைச்சங்கடி ஏறி. ஆனால் ஈத்து மாடு மாதிரி குணமாகக்குள்ள வெயில் மலைக்கு ஏற்ற இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து வந்திருக்கோம். சுழி பார்க்கணும், அருமையான சுழி. நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் நடுமுதுல ஒரு சுழி. மாட்டுல ஹெவி சைஸான மாடு. என்ன ஒரு மாடு. மாடு கறவை திறன்னு பார்த்தா தலைச்சனுக்கு ஒரு 5 லிட்டர் நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். மாட்டில் தப்பு காம்பு வந்து கருப்பல்ல பட்டன் காம்பு மச்ச காம்பு நல்லா இருக்கும். பேசப்படி நல்லா இருக்கும். இன்னும் கண்ணு போட இன்னும் ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கலாம். தலைச்சனுக்கே ஒரு 8 7 5 லிட்டர் ஈஸியாக கரை வருமா. மாடு கெடுக்குது. ஹச்சப்பில் கிராஸ் பீடர் மாடு. பிளாக்கு அடி ஒரு வெள்ளை. இது உள்ள மாடு வந்து நல்லா கறக்கும். அதோட மட்டும் இல்லை, வெயில் மலைக்கு நல்லா தாங்கும். இளம்பொருள் 2 பல்லா வந்து இப்போ தான் 4 பல்லா மாறுது. இன்னும் 10 நாள் டைம் எடுத்துக்கலாம். நல்லா மடியில் நல்லா முழுமையாக மடி எடுத்து கண்ணு போட்டுக்கலாம். ஆனால் ஒரு சிலர் ஹச்சப் எனக்கு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு செவலை மாட்டில் வேணாம் கருப்பலையில் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஹெச்எப்பில் எஸ்என்எஃப் ஃபேட் வர மாதிரி டெஸ்ட் வர மாதிரி தேவைப்படுறவங்க இது உள்ள மாடு எடுத்துக்கலாம். ஹெச்எப்பில் கிராஸ் பிரீடான மாடு. இது வந்து வெயில் மலைக்கு நல்லாயிருக்கும், டெஸ்ட் நல்லாயிருக்கும், மூச்சு கீச்சு வெயிலுக்கு தாங்கும், ஓரளவு கிளைமேட்டும் நல்லா இருக்குங்க. இதுக்கு அது ஆனால் இதுக்கு நம்ம விலை சொல்கிற விலை வந்து 79 விலை சொல்கிறோம். அதையும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். போட்டு 5 லிட்டர் பால் வந்து மாரசம் பட்டி போய் இன்னும் 10 மாடு வாங்கணும். உன் குழந்தை இருந்துச்சு மனசாக போகணும் போனோம். சந்தோஷம். இலை மாடாக வேணும்னு வந்தோம். 2 மாடு இருந்தது, பார்த்து பிடிச்சிருந்த மாடு. நம்ம அடுத்து பார்த்து ஒரு சந்தன பிள்ளையில் ஒரு தலைச்சங்கன்னு 2 பல்லாம் நல்லா கிளி கும்பல நல்லா சுழி சுத்தம். மாட்டில் எந்த தப்பு இல்லை, நல்லா இருக்குது. மாட்டில் ஒரு சைஸ் மாடு எனக்கு வந்து ஈத்து மாட்டில் வேண்டாம், தலசு மாடு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம கண்ணுக்கு பால் ஏறும், பணம் ஏறும். இளம்பூர்லாம் வாங்கிட்டு 10 கண்ணுக்கு மாற்றலை. அதேமாதிரி குணவாக்கும் நல்லா இருக்கும். ஒரு குழந்தை கைஜோட நவர கூச்சம் சோப்பம் அதெல்லாம் எதுவும் இல்லை, பேசப்படி நல்லாயிருக்கும். தலைச்சங்கனுக்கு பால் நம்ம எவ்வளோன்னு கரெக்டாக தெரியாது. நம்ம ஒரு கணிப்பு ஒரு 6 லிட்டர் பால் வரும். நல்லா சீனி கொடுத்தா இன்னும் ஒரு 10 லிட்டர் என்ன ஒரு 10 லிட்டர் 5 10 லிட்டர் கெடுக்காது. நம்ம அடிக்கடி விற்க வாங்க தேவையில்ல, 10 கண்ணு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம சொல்கிற விலை 63 விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி அனுசரிச்சு பண்ணிக்கலாம். பல்லு 2 பல்லுனா இது இன்னும் கண்ணு போகிறதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் to 20 நாள் டைம் எடுத்துக்கலாம். நம்மள்ட்ட இப்போ லாங்கில் வாங்கிட்டு போகிறாங்க, அவங்கள்ட்ட வாங்கிட்டு போய் 10 நாள் நல்லா தீனி தப்பு சாப்பிட்டு பழகி அதுக்கப்புறம் கண்ணு போட்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். போனதும் கண்ணு போட்டு தான் தீனி தப்பு இங்கே வண்டியில் போய் அங்கே போய் தீனி தப்பு திங்காது. அதனால் ஒரு 10 to 15 நாளுக்கு அங்கள்கிட்ட போய் பழகி நல்லா அப்புறம் கண்ணு போட்டு தான் குணமாக நல்லா பேசப்படி நல்லா இருக்கும். தேவைப்படும் ஸ்க்ரீனில் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இதுக்கு நம்ம சொல்கிற வேலை. ஆனால் இதுக்கு நம்ம சொல்கிற வேலை 63 வேலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி அனுசரிச்சு பண்ணிக்கலாம். சொல்கிற வேலை நிரந்தரம் இல்லை, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சிந்தாமணி பீரியடில் பியூர் ஜெர்சியில் மொட்டை டைப்பில் அமைஞ்சிருந்தா 2 பல்லு நல்லா பெருங்கடேறி செவிலு வெள்ளையில் லேசான வெள்ளை அதிக வெள்ளையில் செவிலு வெள்ளையில் நல்லா ஒரு நெய்ஸ் தோலில் நல்ல ஒரு கிடைத்தனமாக 2 பல்லு நல்ல சுழி பார்க்கணும், நடுமுது சுழியோடு நல்லா அமைப்பாக அமைஞ்சிருக்குன்னா இது கறவைத்திறன் பார்த்தா தலைச்சங்கன்னு ஒரு 15 லிட்டர் கறவைத்திறன் வர்றது கெப்பாசிட்டி இருக்குது. 7 14 லிட்டருக்கு இருக்காது. இன்னும் ஒரு 5 நாள் to 20 நாள் 25 நாள் கூட முழுமையாக மடி எடுத்து தான் நம்ம பண்ணணும் கூட. இது சிந்தாமணி பீருன்னு சொல்லுவாங்க. இதை கறக்கிறதுக்கு இப்போ சாப்பிட்டா நல்லாயிருக்கும், மிஷினுக்கு நல்லா இருக்கும், கைக்கு நல்லாயிருக்கும். இன்னும் 20 நாள் டைம் எடுத்துக்கோம்னா மண்டை நல்லா சின்ன மூஞ்சியில் குழி நெத்தியில் குட்டை மூஞ்சி குழி நெத்தினே இது நல்லாயிருக்கும், பேச பிடிக்க நல்லாயிருக்கும். இது மாதிரி மாடுகள் வாங்கினா நம்ம 10 12 கணக்கு வச்சுக்கலாம். மாடு மாத்தாள் அடிக்கடி. அதோடு மட்டும் இல்லை சிந்தாமணி வீடு கறவைத்திறன் நல்லா இருக்கணும். ஒரு 5 லிட்டர் தலைச்சனுக்கு எதிர்பார்க்குறாங்க நம்ம முடியும். ஆனால் இதுக்கு சொல்கிற விலை 67 விலை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி பண்ணிக்கலாம். பார்க்குறது ஒரு செவிடு செம்புத்தில் நல்லா ஒரு ஆசு கும்பில் பல்லு இப்போ தான் பல்லு வீந்து முளையுது, 2 பல்லு ஆகுது. நல்லா குணமானது நல்லாயிருக்கும். 5 நாள் to 20 நாள் டைம் எடுத்துக்கும். பேசப்படிக்க நல்லாயிருக்கும். மடி ஈத்து மாடு மாதிரி நல்லா மடி வரும். இன்னும் 15 நாள் to 20 நாள் டைம் எடுத்துக்கும். பேசப்படிக்க நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம விலைன்னு சொல்லப்போனால் இதுக்கு வந்து 63 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி 1000 குறைச்சி என்ன பண்ணிக்கலாம். 5 நாள் to 20 நாள் ஆகும். மடி ஈத்து மாடு மாதிரி நல்லா தோல் சுருங்க கிடக்கும். மாடு நல்லா நெய்ஸு நல்லா உடம்புக்கணும், சுழி நல்லா நடுமுது சுழி. மாட்டில் எந்த பண்ண 10 கணக்கு நம்ம வச்சுக்கலாம். பேசப்படிக்க நல்லா இருக்கும். நல்லா பழகிக்கலாம். மிஷினுக்கு வேணாலும் நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு பழகிக்கலாம், கையில் வேணாலும் 2 பக்கம் உட்காந்து கூட கறந்து நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு தான் பழகிக்கலாம். ஈத்து மாடாக இருந்ததுன்னா போன கண்ணுக்கு லேடிஸ் பேசினா லேடிஸ் அந்த கணக்கு பேச முடியும், ஜென்ஸ் பேச முடியும். அல்லது மிஷின் போட்டு தான் மிஷினுக்கு தான் நல்லாயிருக்கும். கையில் பேச கை அழுத்துக்கும். அந்த தொந்தரவுலாம் எதுவுமே வராது. நல்லாயிருக்கும். ஒரு கிராஸ் பிரீடான மாடு, வெயில் மலைக்கு நல்லாயிருக்கும், ஃபேட் எசருக்கும் நல்லாயிருக்கும். ஜெர்சியில் வந்து பியூர் ஜெர்சியில் ஒரு 10% தான் நான் கலப்பேனா. இது வந்து இன்னும் 3 கண்ணு 4 கண்ணு ஆகும்போது இதுக்கு வந்து இப்போ விற்கிற விலைவாசியோட 20-30 ரூபா சேர்த்து தானே விற்கும், குறைச்சி விற்காது. இருக்க மாடோட உருவமும் பெருசாகும், பாலும் சேர்த்து வரும், அதோட பணம் முதலீடும் பெருசாகும்னா. அதனால் இப்போ வந்து இப்போ நம்ம 60 ரூபா 62 ரூபான்னு பண்ணால் கூட இன்னும் 3 கண்ணு கழிச்சு இது 75 to 80 ரூபாய் கம்மி வாங்க முடியாது. நமக்கு பாலும் 2-3 கண்ணு பேசிக்கலாம். மாடு விற்க போகும்போது லாபகரத்தோடு விற்றுக்கலாம். அதான ஒரு பெனிஃபிட் இந்த மாடு. நான் இதுவும் ஒரு சிந்தாமணி பீரியடில் ஒரு சந்தன பிள்ளையில் நல்ல கிடையே நல்லா அமைஞ்சிருக்குதுன்னா 4 பல்லு தலைச்சங்கனா தலைச்சனுக்கே ஒரு 15 to 16 லிட்டர் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 8 to 16 லிட்டர் இல்லை 17 லிட்டர் ஈஸியாக வரக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போட இன்னும் 10 நாள் ஆகும். பேசப்படிக்க நல்லாயிருக்கும். நல்லா ரெட்டை பையில் ரெட்டை முதல் நெய் கட்டான மாடு. இது இப்போ தான் லோக்கலில் இப்போ தான் ஏற்றிட்டு வந்தோம். அதனால் வவுறு போட ஆட்டோவில் வந்ததுனால பேசப்படி நல்லா தவிடு திங்க பிடிக்க வச்ச எலும்பு நல்லா பழக்க வழக்கம் எல்லாமே நல்லா நீட்டாக நல்லா இருக்குதுன்னா மடியும் பாருங்கள். ஈத்து மடி மாதிரி நல்லா ரெட்டை மடியில் இருக்குது. நல்லா காம்பு நல்லா பேசப்படிக்கு நல்லா பூக்கம்பாக இருக்குது. மிஷினுக்கு நல்லா இருக்கும், கைக்கு நல்லா இருக்கும். மாட்டில் ஒரு பெட்டரான மாடு. அதே மாதிரி தீனி தப்பும் கொஞ்சம் நல்லா போடுற அளவுக்கு நம்ம நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு தீனி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கறக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மாடு அதெல்லாம். நம்ம காட்டில் ஒரு 2-3 கிலோமீட்டர் கொண்டு போய் நம்ம மேய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பெட்டராக இருக்கணும். ஒரு சாணப்பில் கிணப்பில் திங்க பிடிக்க அது நல்லா இருக்குமா. எதுவும் நம்ம பழுப்பு இல்லைனா நம்ம போடாத கூட நல்லா தீனி தப்பு எடுத்து நல்லா வைக்கிற நம்ம சாப்பிட்டு தான் மேய்ச்சல் முறைக்கு நல்லா இருந்தால் அப்படின்னு செக் பண்ணி நமக்கு மாடு இருக்க மாதிரி ஒரு மாடும் கஸ்டமருக்கு ஒவ்வொன்றும் நம்ம செக் பண்ணி பார்த்து தான் எடுக்கிறோம். இங்கே வந்து செக் பண்ணி தான் மக்களுக்கு கொடுக்குறோம்மா. அதனால் ஒன்றும் நல்லா தீனி தப்பு நல்லா முழுமையாக எடுத்துக்கிட்டால் தான் நம்ம நினைக்கிற மாதிரி கரை வரும்மா.
நம்ம சொல்ற விலை 75 ரூபாய் சொல்றோம்னா அதுலயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். 2 புல்லு கிடையாது, நல்லா ஜாதி பொறுப்பு இருக்குது, பை கால் இருக்குது, நல்லா நடுமுது சொல்லி விலை இது 57 ரூபா சொல்லுதுண்ணா. ஏதோ என்ன பண்ண வந்தால் அனுசரித்து கொடுத்துடலாம். சரி, கண்ணு போடுறதுக்கு எவ்வளோ நாள் இருக்கும்? பால் எவ்வளோ இருக்கும்? பால் நல்லா பை கால் மும்பை புறம்பை சாலப்பையில் இருக்குதுண்ணா. சரி, பால் ஒரு 12 லிட்டர் பால் வரலாம். சரி, இன்னொரு 10 நாளில் போட்டுருமுண்ணா. நல்லா பை செட் இருக்குது, நல்ல ஒரு குணமனமும் நல்லா இருக்குது. சரி, அதெல்லாம் கையை காலை எங்கே வச்சாலும் எடுக்கல. சரி, மேட்சுக்கு செட் ஆகுமா? மேட்சை வெயில் மழைக்கு எல்லாத்துக்குமே தாங்கக்கூடிய மாடுண்ணா. நல்லா ஜாதி பாரு கொம்பு, வெள்ளை கொம்பு, பட்டி பார்த்து ஆசு கொம்பு, நல்லா பொறுப்பு இருக்குதுண்ணா. சுழி நடும்புது சுழி. சரி, மாட்டில் எந்த தப்பும் இல்லை. இப்போதான் பல்லு 2 பல்லு. சரி, இதுக்கு நம்ம என்ன விலை சொல்கிறோம்? என்ன விலை வந்தால் கொடுக்கும்? ஒரு 57 ரூபா சொல்கிறோம்னா ஏதோ என்ன பண்ண வந்தால் அனுசரிச்சுன்னா பாட்டிக்கு கொடுத்துடலாம். அனுசரித்து விற்றுடலாம். ஓகேண்ணா. மாட்டில் எந்த குறையும் கிடையாது, நல்லா இருக்குது, எல்லாமே எல்லா பொருத்தமும் இருக்குது.